இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. அப்படி உன் வேலை என்னையா அதை பாரு. நீ போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராத? இப்ப போட்டிருக்கிற வழக்கு தான் இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. விடுங்க. தனிப்பட்ட நபரா நீங்க வழக்கு தொடர்ந்து நீங்க போலீசார் இந்த கோர்ட்ல நிறைய பேர் இது பண்றாங்க நிக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் வழக்கறிஞர் பாத்துக்குவார். விடுங்க. தொடர்ந்து உங்களை அந்த தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்னதான் அவருக்கு என்ன பதில் அடி கொடுக்கணும்? அவரு என்னை சீன்றதுனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. மைக்கு புலிகேசின்னு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையெல்லாம் போட்டிருக்காரு. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதே ஏன் பேச்சுக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராத? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரு. நீ இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது, இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்கதான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அவரு அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க எங்க கட்சிக்காரர் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறதுதான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுகளை திருடுறதுதான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம்